தொடர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்களே இப்போ நிறைய பேருக்கு ஆன்லைனில் இருக்குமா இல்லையான்ட்டு சந்தேகம் இருக்குது. அதை அந்த வீடியோவை பார்த்து கிளியர் பண்ணிங்க. இப்போ நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நாட் கனெக்டிங் சர்வர்னு வருது. இந்தமாரி வரும்போது இந்த பேஜை இது ஆன்லைனில் வரதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ கோ கொடுத்தீங்கன்னா அந்த நாட் கனெக்ட் சர்வர் போயிடும். இதே நம்ம ஆன்லைனில் இருக்கும் போது இதேமாரி வந்ததுன்னா இந்த பேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பேஜை புதுசாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அது நாட் சர்வர் கனெக்டிங் போயிடும். இதே மேலே போயிடும். அதே மாதிரி கோ கொடுத்தீங்கன்னா போகும். இதை பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்லைனில் இருந்தோன்னா இப்படி தான் காமிக்கும். இந்தமாரி இருக்கிறதுனால நீங்கள் ஆன்லைனில் இருக்கமா இல்லைன்னு சந்தேகம் இருக்கும். இந்தமாரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் தான் இருக்கீங்க. சரிங்களா? இது சந்தேகம் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆன் டியூட்டின்னு பார்த்தீங்களா? இப்போ இந்தமாரி வரும். இதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா மேலே டிஸ்பிளே போய்ட்டு இதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா மறுபடியும் வரும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்வைப் பண்ண வந்துகிட்டே இருக்கும். இது சர்வரில் கனெக்டிவிட்டியில் ஆன்லைனில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ரைடு மற்ற ஆப்பில் எடுக்கும்போது முடித்த பின்னால் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு கிளியர் ஓல்ட் ஆர்டர் கொடுங்க. ஒரு மணி நேரமாக ஒரே பேஜில் இருக்குது அப்படியே இருக்குன்னு போது ஒரு மணி நேரம் கழிச்சோ 2 மணி நேரம் கழிச்சோ இந்த கிளியர் ஓல்ட் ஆர்டர் கொடுங்க. இந்த பேஜ் ஆக்டிவாக இருக்கும். அப்போ ரீஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த பேஜ் ஆக்டிவாக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆன்லைனில் இருப்பீங்க. ஆனால் இந்த டியூட்டி வரலன்னு பழைய ஆட்கள் இந்த பாஸ்வேர்ட் வாங்காமல் இருப்பாங்க. இந்த அன்ஆத்தரைட் ஃபைல் உள்ளவங்க பார்த்திங்கன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு வாங்கியிருந்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரீசெட் பாஸ்வேர்டு வாங்காமல் இருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு போடும்போது ஓப்பன் ஆகாது. பழைய பாஸ்வேர்டு போடும்போது ஓப்பன் ஆகாது. புது பாஸ்வேர்டு ரீசெட் பாஸ்வேர்டு பண்ணியிருக்கும்போது ஓப்பன் ஆகும். அந்த ரீசெட் பாஸ்வேர்டு புதுசாக வாங்காதவங்க அது ஓப்பன் ஆகாது. அதனால் அந்தமாரி இருக்குது. யாருன்னு பார்த்து செக் பண்ணிங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்தமாரி லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா பேஜும் ஆக்டிவில் இருக்கும். நம்மளுடைய இது கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகும். அதனால் எப்பயுமே அதேமாரி டிஸ்பிளேயில் ஃபாண்ட் சைஸை சின்னதாக வச்சிங்க. டிஸ்பிளே ஃபாண்ட் சைஸ் இந்த பார்த்திங்கன்னா எனக்கே நான் ஃபாண்ட் சைஸ் பெருசாக வச்சுருந்தேன். ஆன் ஆஃப் சுவிட்ச் ரொம்ப சின்னதாக மறைஞ்சிருக்கு. அந்த நீங்கள் சின்னதாக வச்சிங்கன்னா இப்போ அந்த சின்னதாகிடும். இப்போ டிஸ்பிளேயில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு டிஸ்பிளே பிரைட்னஸ் கொடுங்க. அதில் போய்ட்டு ஃபாண்ட் டிஸ்பிளே சைஸ் இருக்குது. அதில் போய்ட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஃபோனில். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பண்ணிங்கன்னா அந்த சின்னதாகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாகிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான். இப்போ நிறைய பேர் ஃபாண்ட் சைஸை பெருசாக வச்சுட்டு இந்த ஆன் ஆஃப் பட்டன் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால் ஆன்லைனில் இருக்குமே சந்தேகமே இருக்கும். அதனால் இந்தமாரி பார்த்து வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சு. சரிங்களா? இங்கேயும் ஆன் பண்ணிக்கலாம். அதே போல் ஆஃப் பண்ணுறதா கோ கொடுக்குறதா இருந்தால் இதுலேயும் கோ கொடுத்தா போகும். பாருங்கள் இப்போ நாட் வந்துட்டீங்களா? இந்தமாரி நெட்வொர்க் சிக்னல் கிடைக்கலனா கூட அந்தமாரி இருக்கும். அப்போ அந்த பேஜை ரீப்ளேஸ் பண்ணி பேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக அந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அந்த பேஜ் அந்த நாட் கனெக்ட் சர்வர் போயிடும். பேஜ் இந்தமாரி தான் இருக்கும். சரிங்களா? அதேமாரி மேலே பாருங்கள் ஆன் டியூட்டி வரும். பாருங்கள் ஆன் டியூட்டி வரும். ஆன் டியூட்டி இதுமாரி இருக்கும்போது பேஜ் ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? வந்துகிட்டே இருக்கும். இதுமாரி அப்பப்போ நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது வந்துகிட்டே இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணும்போது அந்த லோகோ சிம்பிள் எப்பவுமே இந்த லோகோ சிம்பிள் எப்பவுமே இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்போது லோகோ சிம்பிள் எப்பவுமே இருக்கும். நீங்கள் சர்வரில் கனெக்டிவிட்டியில் தான் இருக்கீங்கன்ற அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ சிம்பிள் எப்பவுமே வரையாமல் இருக்கும். பார்த்துங்க. மற்ற எந்த ஆப்பில் ஓட்டினாலும் நம்ம அந்த ஆப்பில் நம்மளோட லோகோ சிம்பிள் எப்பவுமே இருக்கும். இது இல்லை மறைஞ்சிருச்சு அப்படின்ற போது செட்டிங்ஸ் சரியில்லைனா இது கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிரும். அப்படியேப்பட்ட தொடர்கள் மட்டும் செட்டிங்ஸ் மொபைல் செட்டிங்ஸ் சரி பண்ணிங்க. செட்டிங்ஸ் வீடியோ போடுவோம். அதை பார்த்து கிளியர் பண்ணிங்க. இந்த வீடியோ எல்லோரும் பார்த்து ஆன்லைனில் இருக்குமா இல்லையா சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.